ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா கடை சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக 2 பிரிஞ்சலை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், அது கூட ஒரு ஸ்டார் பூ, சின்னதாக 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸில் 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறது கேஸில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது அப்படியே வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் சின்னதாக ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து அது கூடவே 4 லவங்கம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல்லு முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் முந்திரி பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால இது கொதித்த உடனே திக்காகிடும். உங்களுக்கு கிரேவி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம்.
செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கிரேவி நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லியும் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக காரசாரமான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.